காந்தி சுராஜ் இதில் பேசப்படாத ஏதாவது சமகாலத்தில் ஏதாவது இளைஞர்களுக்கு கொண்டு போக வேண்டியது ஏதாவது புதிய செய்தி இருக்கு? இன்றைக்கு இளைஞர்களை பாதிக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்களை காந்தி ஏதோ ஒரு விதத்தில் பேசியிருக்கிறாரு. ஆனால் அதை எக்ஸ்பிளிசிட்டாக, அதாவது நேரடியாக பேசியிருக்கிறாரா அப்படின்னா தொழில்நுட்பத்தை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் தகவல் தொழில்நுட்பம் அவர் இருந்த காலத்தில் ஃபோன் அளவுக்கு தான் வளர்ந்துருந்தது, இன்டர்நெட்டோ இதுவோ வளரல. ஆனால் அந்த காலத்திலேயே அவர் இந்து சுயராஜ்ல சொல்றாரு, வருங்காலத்தில் ஒரு பட்டன் அமுத்தினா உணவு வந்துடும், ஒரு பட்டன் அமுத்தினா இது வந்துடும் அப்படின்னு. நாம் இன்னைக்கு பேசக்கூடிய இன்ஸ்டாமேட்டை பற்றியோ இதை பற்றி எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நாள்லயே அதை பற்றி பேசியிருக்காரு இந்த புத்தகத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை மக்கள் சோம்பேறியா மாறுவாங்க, இந்த நுகர்வு கலாச்சாரம் நம்ம அங்கதான் இட்டு போய் சேரும் அப்படின்றத பேசியிருக்காரு. ஆனா என்ன அவருடைய இதுல அன்றைய சூழல்ல, நீங்க இந்திய சுயராஜ்யம் முதல்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எங்கிருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் சூழல் எப்படி இருந்துச்சு, ஐரோப்பாவில் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு அரசியல் சூழலை முன்னிறுத்தி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அது அவர் அமைச்சிருக்கிற விதமும் பார்த்தீங்கன்னா கேள்வி பதிலாக அமைச்சிருக்காரு. கேள்வி பதிலாக ஏன் அமைச்சிருக்காருன்னா, அந்த கேள்வி கேட்குறவங்க யாரு அப்படின்னா, இன்னைக்கு நாம தேசியவாதிகள்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவர்களுடைய முன்னோடிகளாக இருந்தவங்க. தேசியவாதத்துல நாங்க வெள்ளைக்காரன் போனான்னா அவனோட வேகமா வளர்ந்துருவோம் அப்படின்னு சொன்னவங்களுடைய அவர்களுடைய கேள்விகளை தான் தொகுத்து ஒரு ஆள் கேள்வி கேட்கிற மாதிரியும் அதற்கு ஒரு ஆள் பதில் சொல்ற மாதிரி, அந்த பதில் சொல்றது காந்தியோட வார்த்தைகள்ல பதில் சொல்லி இருப்பதாக பண்ணியிருக்காரு. அப்படித்தான் இந்த மொத்த புத்தகமும் பண்ணியிருக்கு. இதுல இன்னைக்கு எக்ஸ்பிளிசிட்டா பண்ணாத சில விஷயங்கள்னு பார்த்தோன்னா, ஒண்ணு பெண்களுக்கான முக்கியத்துவம் மிக அதிக அளவில் அவர் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா அது இல்லாம இருக்கலாம். சில பேர் இதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, ஹீன்னு எல்லா இடத்துலையும் ஆணை மாத்திரம் குறிக்கிறாருன்னு. ஆனா அன்னைக்கு அவர் ஸ்பெசிஃபிக்கா அவர் பாலினத்தை குறிக்கல, அவர் 2 பாலினத்தையும் சேர்த்து தான் பேசியிருக்கிறார். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் பேஸ்டு விஷயங்கள், அதாவது பழங்குடி மக்களுக்கான ரைட்ஸ் பேஸ், இதுல ஒரு இடத்துல சொல்லுவாரு பில்ஸ் அண்ட் பிண்டாரிஸ் அப்படின்ற ஒரு அவர்களை பத்திய அன்னைக்கு சமூகத்துல இருந்த ஒரு கருத்தை ஓமையா பயன்படுத்துறாரு. அது தவறு, அது மாதிரி அவர் பயன்படுத்திருக்க கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதையும் அவரே அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு மறுத்து பேசியிருக்கிறாரு, ஆமா நான் அது மாதிரி பயன்படுத்தி இருக்க கூடாது அப்படின்னு. அதே மாதிரி மற்றொரு இடத்துல அவர் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி சிஸ்டமை, அந்த பார்லிமெண்ட், அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டத்தை அவர் ஒரு ப்ராஸ்டிடியூட் அப்படின்னும் ஒரு பேரன் உமன் அப்படின்னும் சொல்றாரு. இதை பெண்களை கொச்சைப்படுத்துவதாகவோ இழிவுபடுத்துவதாகவோ இருப்பதாக அவர் கூட வேலை செஞ்ச சில பெண்களே சொல்லியிருக்கிறாங்க. அதையும் அவர் ஆமா நான் சொல்லி இருக்கக்கூடியது பெண்களுக்கு எதிராக இருந்தாலும் நான் சொல்ல விளைந்த விஷயத்திலிருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு. என்னன்னா இது 1909 எழுதினதுனால அடுத்த 38-39 வருஷங்கள்ல அவர் இதே அவர் 45 சொல்றாரு, நான் அன்னைக்கு எழுதின அந்த புத்தகத்தை தான் நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் அதை செயல்பாட்டு அளவில் அதை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் நான் முயற்சி பண்ணேன் அப்படின்றது தெளிவுபடுத்துறாரு. ஸோ இதுல விடுபட்ட விஷயங்கள்னா, இன்னைக்கு நாம பேசக்கூடிய பல உரிமை சார்ந்த விஷயங்களை பேசலாம், இந்த இதெல்லாம் ஏன் பேசலன்னு. இரண்டாவது, இன்றைக்கு இடதுசாரி வலதுசாரி 2 பேருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, வன்முறையில ஒரு பொசிஷனே கிடையாது. அதே மாதிரி எந்தெந்த தளத்துல எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்ன்றதுல கிடையாது. இதுல ஒரு ஓமை ஒன்று, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஒன்று கொடுப்பாரு. எங்க வீட்டுல ஒருத்தர் திருடுறாரு, அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? அந்த திருடர் யார்? அவர் என்னை விட வலிமை குறைந்தவராக இருந்தால், என்னை விட நெலிஞ்சவராக இருந்தார்னா, அப்ப நான் செய்யக்கூடிய, அப்ப இமீடியட்டா நான் எந்திரிச்சு நான் தூங்கிட்டு இருக்கிறேன், அவர் வராரு வீட்டுக்குள்ள திருடுறதுக்கு,
நான் எழுந்து அவரை இது பண்ணுவேன். என் கையில ஆயுதம் இருக்கு, அவர் கையில ஆயுதம் இல்லைன்னா அவரை அடிப்பேன். என் கையில அவர் கையில நிறைய ஆயுதம் இருக்கு, என்னோட வலியவர் அப்படின்னா என்னுடைய ரெஸ்பான்ஸ் வேற மாதிரியா இருக்கும். அது என்னுடைய தந்தையாக இருந்தால் நான் அழுது கொண்டு இருப்பேனே தவிர நான் எந்திரிச்சு அவரை எதிர்க்க மாட்டேன். சரி, அவர் நான் சும்மா இருக்கேன், ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியும். நான் அடுத்த நாள் என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஒரு 10 பேரை கூட்டிட்டு அந்த ஆளோட ஊருக்கு போய் அடிச்சு உருட்டி அவரை அடிக்கிறேன். அடிச்சு என்னோட பொருட்களை தூக்கிட்டு வந்துடுறேன். இப்போ அவர் ஊர்ல அவரை அடிச்சதுனால அவர் மனசுக்கு கஷ்டப்படுது. அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு, அவர் தன்னுடைய சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் திரட்டி எங்க ஊருக்கு வர்றாரு. இப்ப என் ஊர்ல எனக்கு உதவி பண்ண எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு உதவி பண்ணிட்டான், எனக்கு உதவி பண்ணணும்னு வந்தான், இப்ப அவனையும் சேர்த்து அடிப்பார். இப்ப அவன் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பான். இதற்கு பதிலாக அவர் வராரு, நான் எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கேன், வீட்டுல எடுத்துட்டு போறாரு, நான் எதுவுமே சொல்லலை, சும்மா இருக்கேன், போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணல, அவர் எதுவுமே செய்யாம இருக்கிறேன். அப்படியும் போது அவர் என்ன பண்றாரு, அடுத்த முறை யாருங்க இவரு, ஒண்ணுமே சொல்லலையே, எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லையே அப்படின்னு என்னை பத்தி விசாரிப்பாரு. அதுக்கு அடுத்த முறை என்ன பண்ணுவாரு, திரும்பி வருவாரு, திரும்பியும் அவர் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வாய்ப்பு, தெரியாதனமா திருடிட்டு நீங்க நல்லவர்னு நான் கேள்விப்பட்டேன், உங்களை பத்தி இப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாம போச்சு. அப்ப நான் அவருக்கு உதவி பண்ணி அவருக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தேன்னா அவருடைய வாழ்க்கை முழுக்க எனக்கு விசுவாசமான மாத்திரமே இல்லாம இனிமே வன்முறையை அவர் வேற யார் மேலேயும் பயன்படுத்த மாட்டார். இது மாதிரி ஒரு உதாரணத்தை கொடுத்து, இந்த உதாரணம் இன்னைக்கு நாம இப்போ நம்ம மேல ஒரு தீவிரவாதிகள் நம்ம இந்தியாவில தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பாலானவர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு, உடனே நாம போய் அவனை குண்டு போட்டணும், அவனை அழிச்சிடணும், அவன் நாட்டை அழிச்சிடணும், அவன் ஊரை அழிச்சிடணும், முடிஞ்ச அவன் பக்கத்து ஊரை சேர்த்து அழிக்கணும், ஏன்னா அவன் அடுத்த 4 தலைமுறைக்கு அவன் எந்திரிச்சே பார்க்க கூடாத வரைக்கும் அவனை அடிக்கணும் அப்படின்ற வன்முறை சார்ந்துதான் இருக்கே தவிர, அதிலிருந்து நிரந்தரமான தீர்வு வர்றதுக்கான வழிமுறைகள் நிறைய இதுல சொல்லியிருக்காரு. அந்த கடைசியில அந்த 192-93 பக்கத்துக்கிட்ட வரும்போது மை பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு 2 பக்கத்துக்கு எழுதியிருப்பாரு, என்னென்னலாம் செய்யணும்னா. அந்த காலத்துல அவர் சொன்னது, அதை நாம கொஞ்சம் இந்த காலத்துக்கு தேவையான மாதிரி நம்ம மாத்தி அமைச்சுக்க வேண்டிய அவசியம். ஸோ அந்த ஒரு சூழல்ல, அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல்ல, இரண்டாவது அன்னைக்கு இருந்த மொழி பயன்பாட்டை நிறைய பயன்படுத்தியிருப்பார். உதாரணமாக நாகரீகம், சிவிலைசேஷன் வார்த்தையை நிறைய பயன்படுத்துவார் இந்த இடத்துல. சிவிலைசேஷனுக்கு அன்னைக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு, அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த காலகட்டத்துல ஒரு புரிதல் இருந்துச்சு. ஏன்னா இது 19ஆம் நூற்றாண்டுல 20ஆம் நூற்றாண்டுக்கு டிரான்சிஷன் ஆகிற பீரியட்ல ஐரோப்பாவில் நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த அர்த்தத்துலதான் இவர் பயன்படுத்துறாரு. இன்னைக்கு நம்மளுடைய அதனுடைய அர்த்தம் வேற விதமா இருக்கலாம். நாம உடனே இன்னைக்கு நம்ம அர்த்தத்தை வச்சு அன்னைக்கு அவர் பேசுனது சரியா தவறா அப்படின்ற அது தேவையில்லாத ஒரு விஷயம். இதை தவிர இன்னும் ஒரே ஒரு விஷயம் எல்லாருமே சண்டை போடுறது என்னன்னா, இதுல அவர் கொடுத்திருக்கக்கூடிய மேற்கோள் காட்டி இருக்கக்கூடிய புத்தகங்கள், சிந்தனையாளர்கள், இவங்கெல்லாம் வெவ்வேறு ஊரை சேர்ந்தவங்க, அவர் இந்தியர்களை தான் அதிகம் மேற்கார் காட்டினாரா இல்ல மேற்கத்தியர்களை பண்ணாரா அப்படின்னு தேவையில்லாம ஒரு கூறு போட்டு சில பேர் ஆய்வாளர்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லாத விஷயம். இதனால இன்னைக்கு நமக்கு என்ன பிரயோஜனம்ன்றதை மாத்திரம் தான் நான் பார்க்கிறேன். மேற்கத்திய நாகரிகத்திலிருந்து வந்த ஒரு தொழில் நுட்பம் மற்றும் சந்தை சார்ந்த, நுகர்வு சார்ந்த சந்தை பொருளாதாரம், இதை ரெண்டுத்தையும் எதிர்த்து கடந்த 200 வருஷங்கள்ல எழுதப்பட்ட மிக முக்கியமான புத்தகங்கள் இதுவும் ஒன்று. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு தீர்க்கமாகவும் திட்டவட்டமாகவும் தெளிவுடனும் வேற யாருமே எழுதல. அந்த விஷயத்துல இது ரொம்ப முக்கியமான பதிப்பு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புத்தகம் தனி மனிதன் ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கான ஒரு டீம் ஒர்க்காகவும் குரூப்பாகவும் புது மாசம் இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் ஒரு தனி மனிதன் கூட சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும், வாழ்க்கையில் அந்த அரசியல் கோட்பாடுகளை தகர்க்க முடியும் அப்படின்றது இந்த புத்தகம் வழிகாட்டுது. ரெண்டாவது விஷயம் அரசியல் ரீதியாக இல்லாமல் பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் தன்னுடைய சிக்கலிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த புத்தகம் மிகப்பெரிய அளவில் தனி மனிதனுக்கு வழிகாட்டுது. எளிமையான வாழ்க்கை நடத்திக்கிறது, இது குறைந்தபட்சமான இதில் நடத்துறது, இயந்திரங்களை புறக்கணிக்கிறது, ஒரு தனி மனிதனும் சமூகத்தில் மிகப்பெரிய பாத்திரம் வகிக்க முடியும், அரசு பாத்திரம் வகிக்கிற மாதிரி தனி மனிதனும் ஒரு சமுதாயத்தில் பாத்திரம் வகிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த புத்தகத்தை நான் பார்க்க சொல்கிறேன். ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த காந்திய
கோட்பாடுகளை எந்த கட்சி அஜெண்டாவை வச்சிருக்கு? மேஜர் அஜெண்டாவா, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அஜெண்டாவா? இருந்தா நல்லா இருக்கும் தான் சொல்றோம். நான் கமலஹாசனை வந்து அப்படியே ரீஃப்ரேஸ் பண்ணணும்னா, நானே இருக்கக்கூடாதுன்னு யாரும் விரும்பல. ஆனா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இல்ல, அதுதான் உண்மை. இன்னைய தேதிக்கு வந்து எந்த கட்சிக்கும் வந்து காந்தின்றவரை வந்து நாம ஒரு பல்வேறு விதமாக போட்டு கொலை பண்ணிட்டு இருக்கிறோம் தினம் தினம் இந்த நாட்டுல. நேரடியாக கொலை பண்றவங்களை தாண்டி மறைமுகமாக வந்து அவருடைய சிந்தனைகளை, எண்ணங்களை, அவருடைய சித்தாந்தத்தை நீர்த்து போகிறதுக்கு வேலை செய்யறவங்க, அவருடைய கட்சி, அவர் இருந்த கட்சி, அந்த கட்சியில இருந்த மக்கள் இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே. யூனிவர்சிட்டி ஒரு விதத்துல காந்தியை கூறு போட்டே கொலை பண்ணும். ஏன்னா யூனிவர்சிட்டியில இருக்க அதிகாரிகளுக்கு காந்திய வழியில எதுவும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. காந்தி பேரை வச்சு நான் எவ்வளவு புத்தகம் எழுதுறேன்றது தான் அவங்களுக்கு முக்கியம். அரசியல்வாதிகளுக்கு அதே மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கட்சி சார்பால இருந்து காந்தியை புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தில் இருக்கிறவங்களுக்கு காந்தி வந்து ஒரு மிகப்பெரிய எதிரி. காந்தியவாதிகள் எல்லாமே பழமைவாதிகள்னு பொருளாதாரவாதிகள் எல்லாரும் சித்தரிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கலாச்சார ரீதியில பேசுறவங்களுக்கும் வந்து, ஏன்னா இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம்கள் வந்து இணைஞ்சு வேலை செய்யணும் அப்படின்றத ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு மதவாதத்துல வேலை செய்யறவங்க பல பேருக்கு ஒத்து வராத விஷயங்கள். ஸோ அதனால இது யாருக்கையும் இல்லைன்றதுதான் பிரச்சனை. அதை திரும்பி எப்படி எடுத்துட்டு வர்றதுன்றதுதான் வந்து, காந்தின்ற பேர் சொல்லாமலே கூட எடுத்துட்டு வரலாம். காந்தின்ற பேர் சொன்னா சில பேருக்கு ஒத்து வராதுன்றதுனால இல்லாமலே கூட நாம எடுத்துட்டு வரலாம். ஆனா அந்த சிந்தனைகள் முக்கியமா எடுத்துட்டு வரணுமானா சேஞ்ச் ஆக வேண்டியிருக்கு இந்த புத்தகத்தை. அதனாலதான் இந்த புத்தகத்தை வருஷம் புது புது ஆட்களோட படிக்கிறேன். நான் போன வருஷம் படிச்ச ஆட்கள் ஒருத்தரும் எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஆட்கள், அதுக்கு முந்தைய வருஷம் படிச்சவங்களும் தெரியாது. புதுசு புதுசா வர்றாங்க, இளைஞர்கள் நிறைய பேர் வர்றாங்க, ஆர்வமா வர்றாங்க, சேர்ந்து படிக்கிறாங்க. சரி, படிக்கிற வரைக்கும் நம்மளால வந்து படிக்க வைப்போம் அப்படின்றது தான் முயற்சி.